வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வெனஸ்டே எபிசோடுக்கு உண்டான ப்ரோமோவை விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஹவுஸ்மேட்க்கு கொடுத்துருக்க டாஸ்க் வந்து என்னென்னா, அவங்களுக்கு பிக் பாஸ் டீம்லேருந்து அழுக்கு துணிகள்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து நல்லபடியாக வாஷ் பண்ணி நல்ல குவாலிட்டியில் கொடுக்குற டீம் தான் லக்ஸரி பட்ஜெட்டோட வின்னர். இதில் பார்த்தீங்கன்னா 2 டீமாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 டீமில் வந்து முக்கியமாக ஒரு பக்கம் ஆரவ் அண்ட் ஸ்னேகன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் சக்தி அண்ட் காயத்ரி இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் தான் ஆரம்பத்துலேருந்தே ஒன்றா இருந்துக்கிட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுட்டு ஒவ்வொருத்தரையாக கார்னர் பண்ணுறது, ஒவ்வொருத்தரையாக வந்து அவங்க கெட்டவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்ட்டுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற காரியத்தை ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க் மூலமாக நம்மளுக்கு ஒன்று புரியுது, பிக் பாஸ் டீம் வந்து இவங்க 4 பேரை ஸ்ப்ளிட் பண்ணணும், இவங்களுக்குள்ளே வந்து சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார டாஸ்க் இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா, துணி வந்து அந்த சறுக்கு மூலமாக போடுறாங்க. அண்ட் ஆரவ் வந்து அந்த சறுக்கிலே ஏறி முதல்ல போய் உட்காந்துக்கிட்டு எல்லா துணிகளையும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து பார்த்த காயத்ரியும் சக்தியும் ரொம்பவே கோபமாகறாங்க. அண்ட் வந்து இதை நோட்டீஸ் பண்ண ஆரவ் வந்து அந்த சர்க்கிளிருந்து இறங்கிடுறாரு. ரைஸா வந்து இந்த விஷயத்தை ரொம்பவே கோவமாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க தான் கண்டிக்கவும் செஞ்சாங்க, உங்களுக்கு அண்ணன் அக்கா இந்த மாதிரி பாசம்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க, டீம்னு விளையாட வந்தீங்கன்னா நியாயமாக தான் விளையாடணும், என்ன வேணாலும் ரூல்ஸ் எதுவுமே போடலை. ஸோ நம்ம வந்து யார் துணிகளை அதிகமாக கேதர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்க போது நீங்கள் எதுக்காக இறக்குனீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்க ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ட்டுன்னு. இப்போ இந்த 4 கூத்தாடிகளும் 2 பட்டதுனால ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஓவிய ஆர்மிக்குமே ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்க போது இந்த வாரம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் காயத்ரி கண்டிப்பாக ஏதாவது காமெடி பண்ணி மறுபடியும் கோவப்பட்டு ஒரு ருத்ர தாண்டவமே ஆடுவாங்க. நம்மளுக்குலாம் செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நம்பலாம். ஸோ அதை பற்றின உங்களோட கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.